பதிவை நீங்க பாக்குறீங்கன்னா இதை தவிர்த்துறாதீங்க. ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கு இந்த பதிவின் மூலம். அது என்ன விஷயம்னா, இந்த பதிவை பாக்குற 3 நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் நடக்க போகுது, மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுது, அதற்கான காரணிகள் நிகழப்போகுது. அப்போ அது என்ன மாதிரியான மாற்றங்கள், எப்படியான விஷயங்கள் அது ஸ்டார்ட் ஆகும், இந்த மாதிரி தான் நம்ம இந்த டாரோ ரீடிங்ல பார்க்க போறோம். இது பைல் செலக்ஷன் கிடையாது, ஜென்ரலான ரீடிங். அதனால ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ரீடிங்கை நீங்க கிளைம் பண்ற விதமா கமெண்ட் செக்ஷன்ல மை லைஃப் சேஞ்ச், என் வாழ்க்கை மாறிவிட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் நிச்சயமா நடந்தே தீரும். அண்ட் கமெண்ட் பண்ண முடியாத பட்சத்துல கூட நீங்க கமெண்ட் ஆப்ஷனை ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப்ல உங்களோட பாயிண்ட் கொடுங்க. கண்டிப்பா யூனிவர்ஸ் அதையும் கவனிச்சு கொண்டே இருக்கும். அண்ட் லைக் பண்ணுங்க, எனக்காக நிறைய ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் போய் பாருங்க, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய தகவல்கள் அதுலயும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இது மாதிரியான பிரைவேட் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், முருகர் கார்ட்ஸ் வேணும், இந்த மாதிரியான சர்வீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க டிஸ்பிளே தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸை பொறுமையா எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வேகமா உங்களுடைய ரீடிங்குள்ள போயிடலாம். எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்றத, பொதுவா என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களோட லைஃப் நிகழப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை பார்க்குற எல்லாருக்கும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். So what's the big shift? Okay, இந்த மாதிரியான மாற்றங்கள், எவ்வளவு குழப்பம் இப்போ உங்களுக்கு இருந்தாலும் அந்த குழப்பத்துக்கெல்லாம் 3 நாள்ல உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ அது உங்களுடைய ஃபர்ஸ்ட் மாற்றமா இருக்க போகுது. நிறைய பேர் சில இடத்தை விட்டு, சில சூழ்நிலையை விட்டு போகவும் முடியாம, இருக்கவும் முடியாம, அதை சர்வே பண்ணவும் முடியாம, அதை எண்ட் கார்டு கொடுத்து போகவும் முடியாம ஸ்தம்பித்துட்டே இருப்பீங்க இல்லையா? ஸோ இதுவா இப்படி அப்படின்னு லைக் அந்த மாதிரி இல்லாம, ஒரு ஜக்லிங் இல்லாம நீங்க நிரந்தரமா ஒரு சில விஷயங்களை விட்டு வெளியேற போறீங்க. உங்களோட மைண்ட் வெளியேற போகுது அப்படின்றத சொல்லலாம். அந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது. ஓகே, ஸோ பணம் ரீதியான விஷயங்கள், பொருளாதார ரீதியான விஷயங்கள், ஏதாவது கடன் ரீதியான விஷயங்கள், குடுக்கல் வாங்கல்கள், அதுல ஏற்பட்ட பிரச்சனைகள், அதுல ஏற்பட்ட மன உளைச்சல்கள், அதுல ஏற்பட்ட ஒரு விரக்தி நிலை, ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரியான மாற்றம் 3 நாள்ல ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 6 வருடங்களா உங்களுக்கு இருந்த பிரச்சனை, ஸோ அந்த பிரச்சனையுடைய தாக்கம் அது இன்னும் ஒரு 3 நாள்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ மேபி 4வது நாள் கூட நீங்க ரிலீஃப் ஆவீங்க. இந்த ரீடிங்கை பார்த்துட்டு 4வது நாள் கூட நீங்க அதுல ரிலீஃப் ஆவீங்க, ரெக்கவர் ஆவீங்க. ஸோ இப்படியான மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கு. நிறைய பேருக்கு 3 நாட்கள்ல உங்களுக்கு தேவையான பணம் உங்ககிட்ட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அண்ட் அதற்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்படி ஒரு மாற்றம் இருக்கு. அதுல ஏதாவது இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணியும் இழுபறியில இருந்துட்டு இருந்ததுன்னா, ஸோ இதுக்கு மேல அது சீக்கிரமா குயிக்கா முடியறதுக்கான ஒரு விஷயம் நடக்கும். அது அப்படியான ஒரு மாற்றம் இருக்கு. அண்ட் ஒரு விஷயத்துல நீங்க தனியா சுயமா முடிவு எடுக்க போறீங்க. அது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இது வரைக்கும் சுயமா முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை இருந்திருக்கும். யாரோட ஒப்புதல் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும், யாரோட கைடன்ஸ் தேவைப்பட்டிருக்கும். ஆனா அடுத்த 3 நாட்கள்ல நீங்க சுயமாவே முடிவு எடுத்து சுயமா சிந்திச்சு உங்களுக்கான வழியை உருவாக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கான லைஃப் பர்பஸ் என்னன்றது தெரிய வரும். சில பேருக்கு அதே மாதிரி உங்களுடைய பயணத்துல, இப்ப நீங்க போயிட்டு இருக்கக்கூடிய பயணத்துல நீங்க ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு முடிவெடுத்து ஒரு பயணத்தை மேற்கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னா, அதுல ஒரு மிகப்பெரிய மனிதர், ஒரு செல்வாக்கான மனிதர்கிட்ட இருந்து, இல்ல மிகப்பெரிய ஹை ப்ரொஃபைல் உள்ள ஒரு மனிதர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாரல் சப்போர்ட் கிடைக்க போகுது. அப்படியான ஒரு மாற்றம், இல்ல அவங்க உங்க மேல இருந்த ஒப்பீனியனை மாத்தி அமைச்சுப்பாங்க. ஸோ இப்படியான ஒரு மாற்றம் நடக்க போகுது. ஓகே, ஸோ என்னென்ன மாற்றங்கள்லாம் மேஜரா நடக்க போகுது அப்படின்றத சொல்றேன். இது யார் யாருக்கு எங்கெங்க இந்த பாயிண்ட்ல ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகுற எல்லாத்தையும் கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம்.
ராசி. இமோஷனலி ஒரு விஷயத்துல இருந்து கடந்து வர போறீங்க. நிறைய பேர் வந்து வெளியூர் போவீங்க. அடுத்த 3 நாள்ல வெளியூர் போறதுக்கான பிளான் பண்ணுவீங்க. வெளிநாடு போறதுக்கான பிளான் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வெளியேறி ஆகணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருவீங்க. உங்களுடைய உணர்வு ரீதியா உங்களுடைய இமோஷனல் லெவல்ல ஒரு பெரிய ஹியூஜான மாற்றம் வந்து ஏற்பட போகுது. அந்த மாற்றம் நீங்களே அந்த மாற்றத்தை கொண்டு வர மாதிரி இருக்கும். மற்றவங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணியோ உங்களை வந்து புஷ் பண்ணியோ கொண்டு வர மாதிரி இருக்காது. நீங்களே அந்த மாற்றங்களை எடுத்து நீங்களே அதை மூவ் ஆன் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படியான ஒரு விஷயம் நடக்க இருக்கு. ஓகே, அடுத்த 3 நாட்கள்ல உங்களுடைய வெற்றிக்கான கொலாபரேஷன் நடக்க இருக்கு. ஸோ நீங்க வாழ்க்கையில எந்த விஷயத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதை வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த வெற்றிக்கு யார் உங்களோட இருந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்றத யூனிவர்ஸ் நோட்டீஸ் பண்ணி அந்த நபர்களை உங்க வாழ்க்கையில அனுப்ப போறாங்க. ஸோ அப்படியான ஒரு மாற்றம் நிகழ இருக்குது. இந்த மாற்றம் நிகழும் போது உங்களுக்கு ஒட்டுமொத்தமா உங்க மனசுல இருக்கக்கூடிய பயம், கவலை, பதட்டம், ஒரு விதமான ரிஜெக்ஷன் தந்த வலி, விரக்தி நிலை எல்லாமே உங்க மனசை விட்டு போகும். நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல பயத்தினால ஏற்பட்ட கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துட்டு இருப்பீங்களே, அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு மொத்தமா வந்து வெளியேறுவீங்க அந்த மாற்றம் நடக்கும் போது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, நான் பட்ட வலி தான் என்னை வந்து மெருகேத்திருக்கு, என்ன பவர்ஃபுல்லா மாத்திருக்கு அப்படின்றத நீங்க உணர்வீங்க. ஓகே, ஸோ எப்படி வந்து செதுக்க தான் வந்து கல் சிற்பமாகும், அந்த கல் அடி வாங்கும் இல்லையா, அதே மாதிரி தான் அதை வந்து நீங்க உணர போறீங்க. ஸோ நீங்க வாங்கின அடி, உங்களுக்கு ஏற்பட்ட வலிகள் எல்லாமே உங்களுடைய மிகப்பெரிய பலத்தை குறிக்க போகுது. அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக தான் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நோட்டீஸ் பண்ண போறீங்க. அதை நோட்டீஸ் பண்ணி நீங்க அந்த வலிகள்ல இருந்து ரெக்கவர் ஆக போறீங்க. ஸோ இப்படியான ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். சில பேருக்கு வந்து ஒரு பெண் ரீதியான விஷயத்துல ஒரு பயத்தோட இருந்திருப்பீங்க இல்லையா, நம்ம வாழ்க்கையில ஒரு பெண் இருக்காங்க, அவங்களால ஏதாவது பிரச்சனை வருமா, இல்ல அந்த அந்த பெண் சார்ந்த ஒரு பயம் ஏதோ ஒரு நிலையில இருந்திருக்கும். நீங்க பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அந்த பெண் மீது ஏற்பட்ட பயம், பதட்டம், அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அவங்களால நம்ம வாழ்க்கை வந்து கெட்டு போயிடுமோன்ற ஒரு விரக்தி நிலை, அந்த மொத்த விஷயங்கள்ல இருந்தும் அந்த மைண்ட் ஷாப்ல இருந்து மொத்தமா ரிலீஃப் ஆகி வருவீங்க. ஓகே, நீங்க இது வரைக்கும் அவங்க பவரையே பார்த்து பயந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ எனக்கே பவர் இருக்கு, அதை வச்சு நான் மேல வந்துக்கிறேன், லைக் அது எனக்கு காப்பாற்றும். ஸோ இப்போ உங்களோட பவர் என்னன்றது உங்களுக்கு தெரிய போகுது. அப்படியான ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய ரீடிங்ல வருது. ஓகே, மேற்கொண்டு ஒரே ஒரு கார்டு மட்டும் இங்க என் பக்கம் விழுந்திருந்தது, இதை நான் கவனிக்கல. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு இந்த 3 நாட்களை நீங்க சரிவர பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, ஐ எம் ஷுர் அபவுட், நான் ஷுவரா சொல்றேன், இந்த 3 நாட்கள் அடுத்து வரக்கூடிய இந்த பதிவை நீங்க எப்ப பார்த்தாலும் அப்போ பாக்குறது வந்து உங்களை எனர்ஜி கனெக்ட் ஆகும். அதுல இருந்து நீங்க அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள்ல சரிவர பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களை யாராலும் அசைச்சிக்க முடியாது. அதாவது உங்களை பணத்தாலும் சரி, பலத்தாலும் சரி, உங்களுடைய பொசிஷன்லயும் சரி, யாராலையும் உங்களை அசைச்சிக்க முடியாது. கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய செல்வ பலம் பொருந்தியவர்கள், செல்வந்தர்கள், மிகப்பெரிய ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருந்தவங்க, அவங்களுடைய ஒரு நட்போ இல்லை அவங்களுடைய ஒரு சப்போர்ட்டோ உங்களுக்கு பெர்மனண்டா லைஃப் லாங் வரா மாதிரி ஸ்ட்ராங்கா அமைய இருக்கு. அதனால அந்த 3 நாட்களை வேஸ்ட் பண்ணாம மாற்றத்திற்கான நாட்களை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நீங்களும் பெரிய விதமான முயற்சிகளை கூட எடுக்கிறதுக்கான முயற்சிகளையாவது அட்லீஸ்ட் மேற்கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணி வழிவிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரீடிங்ல உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வர இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பா இது உங்க எல்லாருக்கும் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த ரீடிங் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு போகாதீங்க. நான் உங்களுக்கு வேற என்ன யூனிவர்ஸ் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நான் இப்போ எடுத்து சொல்றேன். ஓகே, ஸோ இந்த 3 நாட்கள்ல வேற என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நீங்க மேற்கொள்ளலாம் அப்படின்றத யூனிவர்ஸ் சொல்லுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, வாட்ஸ் த யூனிவர்ஸ் மெசேஜ்? வாட்ஸ் த யூனிவர்ஸ் மெசேஜ்? ஸோ இந்த பதிவை நீங்க சப்போர்ட் பண்ற விதமா உங்களுடைய லைக் கொடுங்க,
மை லைஃப் ஹஸ் சேஞ்ச்ட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக எல்லாரும் அந்த ஹைப் ஆப்ஷனையும் வந்து பாயிண்ட் கொடுத்துருங்க. ஏன்னா இது உங்கள் மூலிமா நிறைய பேருக்கு போய் சேரணும் இந்த பதிவு அப்படின்றது என்னுடைய ஒரு ஆசைகள். ஸோ அதற்காக என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதுமா இதை நீங்கள் செய்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். வாட்ஸ் தி யூனிவர்ஸ் மெசேஜ்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்த மெசேஜ், மிரர், ட்ரீட் யுவர் பாடி லைக் த பிளேஸ் இட் இஸ், ஃப்ளவர், ரிலீஸ் யுவர் கில்ட், ஓகே, ரெயின் ட்ராப்ஸ், டேக் அ சான்ஸ் ஆன் தேம், கேசல், இட்ஸ் டைம் ஃபார் ஹீலிங் நாட் வார். ஓகே, ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், நீங்கள் இந்த 3 நாட்களில் மேற்கொண்டு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்போது, உங்க உடம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா பார்த்துக்கோங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்க எதனா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உங்க உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லையா? உங்களுடைய உடல் அழகும் சரி, மனதழகும் சரி, எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் சரியா இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு மனுஷனாலும் சாதிக்க முடியும். ஸோ அந்த விஷயத்த முதல்ல நீங்க கையில எடுங்க, உங்க உடம்ப பார்த்துக்கோங்க, ஹாப்பியா இருங்க அப்படின்றது. அதே மாதிரி நிறைய பேருக்கு என்னோட உடம்பு குண்டா இருக்கு, என்னோட உடம்பு வீக்கா இருக்கு, நான் ஹக்லியா இருக்கேன், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அதையே ஃபாலோ பண்ணி அதையே நோட்டீஸ் பண்ணி வந்து உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய திறமைகளை மறந்துட்டு சுத்திக்கிட்டு இருப்பீங்க. அப்படியான விஷயங்களையும் பண்ண வேண்டாம் அப்படின்றதும் இருக்கு. ஆஸ் இட் இஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அப்பதான் மற்றவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கீங்களோ அதை அக்செப்ட் பண்ணி அதை வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் மோட்டிவ் பண்ணி அதை பேஸ் பண்ணி உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்த பாருங்க. அண்ட் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கு, நம்ம வந்து தெரியாமலோ இவங்களுக்கு எதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் அந்த மாதிரியான கில்ட்டி ஃபீல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிடுங்க. அண்ட் வந்து உங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சதுன்னா, இன்கேஸ் இங்கே சம்மர் டைம் பட் நீங்கள் நிறைய இடத்துல இருந்து பார்க்குறீங்க, மழை பெஞ்சதுன்னா மழையில் நனையிற சான்ஸ் கிடைச்சதுன்னா மழையில் நனைங்க. இது ஒன்று பண்ணலாம். அண்ட் மற்றவங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை வந்து கொடுக்கும். யூனிவர்ஸோட கனெக்டடா இருங்க. அண்ட் இந்த ஒரு 3 நாள் உங்களுக்கு ஹீலிங் டைம்க்கான நாள். அந்த ஹீலிங் டைம்ல நீங்க பெரிய விஷயங்களை பண்ணலாம். ஓகே, புது முயற்சிகளை எடுக்கலாம். ஆனா அந்த ஹீலிங் டைம்ல யார்கிட்ட சண்டை போடுறது, கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, சோகமா இருக்கிறது, இப்படியான விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது. ஓகே, அதுவும் எஸ்பெஷலி இந்த 3 நாட்கள் நீங்க யார்ட்டையும் சண்டை போடாம பிரச்சனை பண்ணாம இருந்தாலே நீங்க ஜெயிச்சு மேல வந்துடலாம் அப்படின்றதுனால ஹீலிங்கான விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றது இங்க தெரியுது. ஓகே, ஸோ வியூவர்ஸ், நம்ம எல்லாரும் பார்த்தோம் இந்த ரீடிங்கை. கண்டிப்பா இது ரொம்ப நம்மளுக்கு பூஸ்டப் தர ரீடிங்கா இருக்கும். அண்ட் நிச்சயமா இது நிறைவேறக்கூடிய ரீடிங்கா இருக்கும்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல மை லைஃப் ஹஸ் சேஞ்ச்ட், என் வாழ்க்கை மாறிவிட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரியான வேற என்ன பதிவு உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க 3 நாள்ல ஹீல் ஆகிறதுக்கு என்னுடைய விஷஸும் கூட. ஸோ நான் உங்களை இதே மாதிரி நல்ல ஒரு டாபிக்கோட மீட் பண்றேன். Until then, this is Sara from Sara Tarot.